அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கூட இரவெல்லாம் நம்மளை பாதுகாத்த தேவன், இந்த புதிய நாளை தந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம ஆண்டோட வார்த்தை கேட்போமா? ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமா. எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அதுல 23ஆம் வசனத்தோட வாசிப்போம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு எது பிரியம்னா, ஒரு ஆத்துமாவு கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆமா, நரகத்துக்கு எந்த ஆத்துமாவும், ஏன்னா நரகம் பயங்கரமான கொடூரமான ஒன்று. ஆமா, அது மனிதனுக்காக வைக்கப்பட்ட நரகம் அல்ல. பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் விக்கிரங்களை பின்பற்றி பொருள்களுக்கும் ஆண்டு விட்டு தூரம் பொருள்களுக்கும் என்ன பண்றாங்க? பிசாசு என்ன பண்றான்? ஆமா, அதுல வளைய விழிச்சு என்ன பண்றான்? எல்லாரையும் அதை விழத்தள்ளுறான். பிசாசுகள் வைக்கப்பட்டதா அந்த விழுந்து போன தூள் வைக்கப்பட்டது அது நரகம். ஆனா மனிதர்கள் ஆண்டு விட்டு பிசாசின் வார்த்தை கேட்கும் பொழுது இந்த துன்மார்க்கர்கள், சொல்கிற துன்மார்கள் எங்கும் சுற்றி தருகிறார்கள். நம்ம சங்கீதத்துல வாசிப்போம், துன்மார்க்கர்கள் ஆலோசனை நடவாமல். ஆனா புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் தான் இயேசுவே நமக்காக பலியாயிருங்க, நமக்காக இந்த பூமியில மரித்து அடக்கம் பண்ணிட்டு 3 உயிரோடு எழுந்து இந்த உயிரோடு கூட இருக்கிறார். அதனால நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம தாய் தகப்பன், சோதரர், ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாம இருக்கலாம், கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டாம துன்மார்க்கரமான வழிகளை, சில பாவ வழிகள் நடந்து கொண்டிருப்பானா அது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. அவங்க எப்படியாவது இயேசு கொண்டு வருவதற்கு நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்து எப்படியாவது அவர்களை இயேசுனுடைய பாதைகளை அவங்க என்ன பண்ணணும்? நடக்க வைக்கணும். ஏன்னா இந்த உலகம் தீக்கரையாக்கப்பட போகிறது. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வரப்போற. அதான் துன்மார்க்க சாவது எனக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் உயிரை மாய்த்து கொள்றாங்க. இயேசு கிறிஸ்து இல்லாம எத்தனை பேர் என்ன பண்றாங்க? சரியான முடிவு எடுக்க முடியாது என்ன பண்றாங்க? ட்ரெயின்ல இருந்து என்ன பண்றாங்க? தங்கள் உயிரை மாய்த்து கொள்றாங்க. தனி அறையில தன் உயிரை மாய்த்து கொள்றாங்க. நமக்காக ஆண்டவர் ஒரு இருக்கிறார், நம்மளை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்ம ஆபத்திலிருந்து விடுவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமைகள் குறைந்து போவது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசித்து வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களை எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவர் என்று சொல்கிற ஆண்டவர் ஒரு பாவி மனம் திரும்பல பரலோகமே சந்தோஷப்படுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எப்படியாவது இயேசுவை பத்தி ராஜாதி ராஜாவுடைய அன்பை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம குடும்பத்துக்கு சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், நம்ம பக்கத்துக்கு சொல்லுவோம், நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆண்டவராக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறா. துன்மார்க்கன் எந்த எதிரியும் எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்னா நரகத்துக்கு பெறக்கூடாது. நம்ம தேவனதான ஆண்டவர் சமூகத்தில் அந்த பேர்களை எழுதி வைத்து நீங்க ஜெபிப்பீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் துன்மார்க்கத்தை விட்டு அவர்கள் யாரா இருந்தாலும் விலகி என்ன பண்ணுவாங்க? பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பிடித்துக் கொள்வாங்க. அவர்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் எத்தனையோ ஒரு 35 வருஷமாக தன்னுடைய தாய் தகப்பனுக்காக ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபத்தின் விளைவாக 35 வருஷத்துக்கு பிறகு அந்த துன்மார்க்கத்தை விட்டு அந்த தாய் தகப்பன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியே செய்வார். அதனால என்ன பண்ணுங்க? அப்படிப்பட்ட காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபம் பரிசுத்த தேவனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படியாவது உண்மை பற்றி ஒவ்வொரு நபருக்கும் எங்கள் பழகுகிற, எங்கள் கூட இருக்கிற, எங்கள் கூட பிறந்தவர்களுக்கு நாங்கள் உங்களுடைய அன்பை எடுத்து சொல்லி இந்த துன்மார்க்கத்தை விலகு, நாங்களும் விலகி உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சொல்ற துன்மார்க்க பாய் நடக்காமல் உங்களுடைய சத்திய வாக்கை பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற, உங்களுடைய குணாதிசயங்களை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆண்டவரே உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு பிரியமானதை செய்ய செம்மையான வழியில் எங்களை நடத்தி செல்லும் ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.